பக்கத்து கிராமத்துல எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் ஆடுதான். ராத்திரி ஆடுறதுக்கு போமா, அதுதான் தப்பு. ஏன் பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்லே நாம எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேர கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு. அதெல்லாம் முடியாது. அப்பெல்லாம் இப்ப போவோம் போலாம். ஆனா கையில காசு. வடிவு 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 என்ன செய்யலாம்? புதுசா ஒரு வழி சொல்றேன். நம்ம கோயில் தோட்டத்துல தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அது நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சே. யாராவது பாத்துட்டாங்கன்னா தலைய வாங்கி விடுவாங்க. சும்மா பாடி என்னடி ஊட்டி இருக்கே. ஆமா. ஆரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்குறேன். அடச்சே, உனக்கே நீ குயில் மாதிரி குரல். கோட்டா நட்டம் கத்து. கோட்டா நட்டம் எப்படி? ஐயோ, சினிமா ரொம்ப கனமா இருக்குடி. ஐயோ, பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா படிவே, இன்னைக்கு பூ கொண்டாது. இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. என்னடி பண்றாங்க? என்ன விட ஒண்ணுமில்ல. ஒண்ணும் பண்ணலையா? எல்லாம் நேக்கு தெரியும்டி. உங்க ரெண்டு பேரையும் பஞ்சாயத்துல சொல்லி என்ன பண்ற பாருங்க. போயிட்டியா? பூவா பறிக்கிற? உன்னை என்ன பண்ற பாரு. இது கோயில் தோட்டம் தெரியும். இதை நாங்க குத்தகை எடுத்திருக்கோம். அதுவும் தெரியும். எல்லாம் தெரியும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு. இத பார்வள்ளி, நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும். அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா? வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மற்ற இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மா தானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5 ரூபாய் தான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கையிலேயே கொடுத்துறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதிரி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? படிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கொன்னாலும் சரி, உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டாம் போடி. பெரிய தப்ப கண்டுட்டா. வடிவு வடிவு, கோயில் தோட்டத்துல பூந்து நீ பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து. மரியாதையா வந்து சேர்றேன். இதுக்குன்னே பெரிய மரியாதை. போயா நாட்டாம, நான் உனக்கு ஆளை வச்சுட்டு வந்தேன். நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க? கோட்டா சத்தம் கேட்கலையே. கோட்டா சத்தம் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். நீ மரியாதையா வந்து சேருங்க. வந்து. ஆமா, தூங்கிட்டு இருந்தாடா. எல்லாம் உன்னாலதான் வந்தது எனக்கு. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும். இன்னும் அவளை காணும். எங்கடா அவன் தங்கச்சி? நீ போ வரேன்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா ஐயா, ஒரு புடவை கட்டுன, ஒரு பாவாடை கட்டின குட்டிக்கு இவ்வளவு திமிரா? வரட்டு கவனிக்கிறேன். சத்தம் போடாதீங்க, வடிவு வர்றான். என்ன எல்லாரும் வந்தாச்சா? நீ என்ன நிக்கிற? உட்காரு. கூட பிறந்துட்டல. கூட பிறந்தது குத்தம்னு யார் சொன்னது? நீ சும்மா உட்காரு. சீக்கிரம் உட்கார்ந்துறப்பா. கேட்க வேண்டியதே சீக்கிரமா கேளுங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க சமா. அடிச்சா வாய் தொடச்சாப்பல. யோ, இப்ப என்னத்த பெருசா கேட்டு விட்டாருன்னு தாரம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தாம்மா முக்கியம். ஓதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில்ல வச்சுக்கங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாம, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்ச குத்தம் தானே? குத்தம்னு நீங்க சொன்ன சார் தான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறோம். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டிய? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு
தோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்போ என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே. ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு. போது வரே, நீங்க கோயில் இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபா கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபா அபராதம். மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரையும் கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு? யாரு? நான். நீ ஏன் ஓடுற? அட போமா, போய் பணத்தை கொண்டாந்து கட்டு. சரிதான். உட்கார்ற. கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா? நிறுத்துறா. இவன் ஆஸ்பத்திரி கட்டவல்ல இருமுவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாய் நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். பாக்குறேன், ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம எங்கப்பா போயிட்டு வரீங்க? பகல் பொழுதுல கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையும், ராத்திரி பொழுதுல மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என் தொழில வந்து இறங்கிடுச்சம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நமக்கு 50 ரூபாய் வரி போட்டாங்கல்ல? ஆமா. அதை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்காகத்தாம்மா இந்த ஒரு வாரமா நம்ம பண்ணையாரையா வயலுக்கு பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி இறைச்சம்மா. அப்பா, கூலி வேலை செஞ்சு பணம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சா நீ அனுமதிக்க மாட்டேன்டாம்மா, உன்கிட்ட சொல்லல. அப்பா, இந்த தள்ளாத வயசுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதம்மா. இது வேற அது வேற. இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நாட்டம்காரைய கிட்ட கொடுத்துட்டு போம்மா. இதுதானுங்க ஹாஸ்பிடல் பிளான். இது நோயாளிங்க உட்கார்ற இடம், இது டாக்டர் ரூம், இது கன்சல்டிங் ரூம். இருங்க என்ன இவ்வளவு விளையாண்டு போட்டு வச்சிருக்கீங்க? யாரு உட்கார்றது? இவ்வளவு இல்லைங்க, இது பிளான். ஒரு அங்குலத்துக்கு 20 அடி. ஓஹோ, அப்படி கணக்கா? பேப்பர்ல போட்டுக்கிறது சின்ன சின்னதா இருக்குதா? என்னவோ தம்பி, இந்த வட்டாரத்துல ஒரு 10-15 கிராமம் இருக்குது, எங்கேயுமே ஆஸ்பத்திரி கிடையாது. இதுதான் முக்கியமான ஆஸ்பத்திரி எல்லாரும் சொல்லணும். அப்படி இருக்கணும். ஆமா. இதுல ஐயா, என்னமா? அப்பா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். பணமா? எதுக்கு? ஓ, ஆஸ்பத்திரி கட்டுறது ஊர் வரி போட்டவன், அதுக்காகவா? கொண்ட 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 கொண்ட. தம்பி, இந்த ஊர்ல ஓதுவார் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், பல பேருக்கு ஓதி இருக்கிறார். அவருடைய மக பேரு வள்ளி, குனிஞ்ச தலை நிமிரதில்ல போங்க. இவர் இன்ஜினியரு, நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட வந்திருக்கிறாரு. பேரு கண்ணன். வணக்கம் பண்ணிக்கமா. வணக்கங்க. வணக்கம். தம்பி, ஒரு பொண்ணு எப்படி வாழணும் வளரணுங்கிறதுக்கு வள்ளி தான் எடுத்துக்காட்டு. வரேனுங்க. நல்லதம்மா. அப்புறம் தம்பி, நாட்டாமே நீங்க வந்த? ஏன் அவதான் வரணுமா? நான் வரப்படாதா? அவ பணம் கொடுக்கறதுக்கு வந்தா, நானும் அதுக்காகத்தான் வந்தேன். பணத்தை வேணா அப்படி வச்சுட்டு போ. வச்சுட்டு போக வரல, கேட்டுட்டு போக வந்தேன். என்கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போவந்தியா? பணம் யாருக்கு ஏன் வேணும்? பணம் நினைச்சா பணம். அபராதம் கட்டுறதுக்கு 10 நாள் தவணை கேட்டேன்ல, இப்போ அது 10வது போல இருக்கு. இன்னும் ஒரு நாள் வேணும்.
ஆமா, இந்த ஊருக்கு என்ன நீ பட்டம் வைக்கியா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. நீ வச்சதுதான் சட்டமா? அதையும் தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமில்ல? குறிப்பிட்ட தவணை போல இங்க பணம் வந்து சேரல, இந்த பட்ட மகிழ்ச்சிய பட்டத்துல வச்சு பறக்க விட்டுடுவாரு இந்த நாட்டாம. யோ நாட்டாமே, பறக்க விட்டுடுவியா? பறக்க விட்டுடுவியா? அதையும் பாத்துறேன். தம்பி, யாருங்க இது? இதுவும் பொண்ணுதான். இந்த கிராமத்திலே அடக்கத்துக்கு ஒரு வள்ளி, அடங்காப்படாரி தனத்துக்கு இந்த வடிவு. இவ பேரை கேட்டா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தர சுத்தும். ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பாத்தீங்களா என்ன நான் போட்டு அனுப்புறேன்னு பாத்தீங்களா? பார்த்தேன். சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி, பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, பள்ளத்திலே ஆஹா, அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது. ஆஹா, அவளா சொன்னால் இருக்காது. முடி செத்து. ஐயோ, இந்த 3 படமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு இந்த தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு. நீ கேட்கறது இவ்வளவு பெரிய சாதியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போறேன். சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ, ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்டேன்? போயா வழிய போறேன். நீ எழுதிட்டு சாயங்காலமா வரேன். அதுக்குள்ள சேரணும்ன்றியா? யோ, இதுதான் சொல்றது. கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும். தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலை ஏன் காலடியில விழுந்துருச்சு? பரவாயில்லைங்க, அது நீங்களே வச்சுங்க. சுவாமிக்கு நான் வேற மாலை கட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் உங்களை திடீர்னு வள்ளியனை கூப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல? அதான் மாலையை கீழே போட்டீங்களா? இல்ல ஆமாமா. ஆகும். மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணும்ல, ரொம்ப சிரமம். இதுல ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் தெய்வம் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அந்த நல்ல காரியத்துக்கு விழுந்த முதல் மாலையா இது இருக்கட்டுமே. நேரமாச்சு, நான் வரேன். அயோக்கியம் அந்த நாட்டாமே. ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்ட. என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். அருவு கேட்டவன என்ன அதையா சொன்ன? ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, ஆமாடி, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான். ஐயோ, என்னடி ஐயோ? அந்த தோட்டத்துல இருக்காடி ஆனவெட்டி முனிய. அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு,
அப்புறம் சொல்றேன். இப்ப முதல்ல மாங்காய பறினா. மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போட்டோம். வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா. ஏய், வண்டி வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. வடிவே தள்ளு, வடிவே மாட்டேன். எடி பாதையிலே அத்த மக நீ இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? ஏ கூப்பிடக்கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிடக்கூடாதா? வடிவு, மாங்காய் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? கைய வெட்டிக்கிட்டேன். சரிதான் போ, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல. ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டினானா, அந்த பட்டை அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கும் ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆணை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே கைய கோத்திக்கிட்டு போறேன். வடிவு, என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அந்த தொட்டா ஒரே கூட்டமா இருக்கு வடிவு. அப்படியா? வடிவு, என்ன பூவுண்டு பிஞ்சுண்டு காயுண்டு கனியுண்டு ஏன் சொல்லுமாமா, எல்லாம் ஏன் சொல்லுமாமா, கையுண்டு கிள்ள வாயுண்டு மெல்ல சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா. பூவுண்டு பிஞ்சுண்டு காயுண்டு கனியுண்டு ஏன் சொல்லுமாமா, எல்லாம் ஏன் சொல்லுமாமா, கையுண்டு கிள்ள வாயுண்டு மெல்ல சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா. வாடும் போதில்லை இந்த பூவு, என்றும் வாடாத ஜாதி பூவு. வாடும் போதில்லை இந்த பூவு, என்றும் வாடாத ஜாதி பூவு. பூ பறிக்க இப்போ நல்ல நேரம், காதலுக்கு இங்கே இல்லை யாரும். கையுண்டு கிள்ள வாயுண்டு மெல்ல சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா. பூவுண்டு பிஞ்சுண்டு காயுண்டு கனியுண்டு ஏன் சொல்லுமாமா, எல்லாம் ஏன் சொல்லுமாமா, கையுண்டு கிள்ள வாயுண்டு மெல்ல சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா. தேகம் செந்தாழை மொட்டு போலே, தேகம் சிங்கார சிட்டு போலே, உன்னழகை பாரு முத்து போலே, இன்னும் என்ன சொல்ல இதுக்கு மேலே, கையுண்டு கிள்ள வாயுண்டு மெல்ல வா சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா. மாமா
காப்பாத்து, யாரையாவது கூப்பிட்டு வருங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஆளை சாகடிக்கிறது தப்பு.